ஹாய், இது உங்கள் டெக் லேப். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது விண்டோஸ் 7 அந்த விண்டோஸ் 10க்கு வந்து எந்த ஒரு டேட்டா லாஸும் இல்லாமல் எப்படி அப்கிரேட் பண்ணுறது பார்ப்போம். விண்டோஸ் 7 அந்த விண்டோஸ் 10க்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ISO ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃப்யூஸ் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. இந்த ரெஃப்யூஸ் ஃபைலை வச்சு தான் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த விண்டோஸ் 10 ISO ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா OS அப்கிரேட் பண்ண போகிறோம். இப்போ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்யூஸ் டூல் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணிங்க. இந்த ரெஃப்யூஸ் டூலோட டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இப்போ இந்த ரெஃப்யூஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து டிவைஸ் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ISO இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட்ன்ற ஆப்ஷனில் போயிடுங்க. செலக்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டெஸ்க்டாப்பில் இருக்கிற ISO ஃபைலை ப்ரௌஸ் பண்ணி எடுத்துங்க. இப்போ என்னோட ISO ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். அந்த டெஸ்க்டாப்பில் இருக்கிற ISO ஃபைலை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஓகே. மற்ற டிஃபால்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இமேஜ் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்கட்டும். பார்ட்டிஷன் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா MBR. மற்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃபால்ட்டாக இருக்கிற வெளியே இருந்ததில் ஓகே தான். ஃபைல் சிஸ்டம் NTFS. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து ரெடியாக இருக்குது. ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பென்ட்ரைவ் வந்து ஃபார்மேட் பண்ணுவாங்க கேட்குறாங்க. ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த ISO ஃபைல் வந்து உங்களோட பென்ட்ரைவ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பென்ட்ரைவ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் விண்டோஸ் 7 உள்ள சிஸ்டத்துக்கு போய்ங்க. பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணிங்க. பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டப் ஃபைல் இருக்கும். அந்த செட்டப் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்கிரேட் பண்ணுறது ரொம்ப லாஸ் ஆகாது. அதே போல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகாது. என்னென்ன சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அதே சாஃப்ட்வேருக்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பென்ட்ரைவுக்கு போய்க்கிறேன். பென்ட்ரைவில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கிளிக் பண்ணிட்டு செட்டப் ஃபைலை ரன் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய விண்டோஸ் 7 சிஸ்டத்தில் விண்டோஸ் 10 செட்டப் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. அக்செப்ட். இன்ஸ்டால். இந்த ஆப்ஷன் பண்ணுறது மூலம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேட்டாஸும் லாஸ் ஆகாதும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து விண்டோஸ் 10 நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு விரும்பினீங்கன்னா உங்களுக்கு டிரைவர்ஸ் ஃபைலு சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா அகைன் இன்ஸ்டால் பண்ணி விட்டு வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரன் ஆன செட்டப் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களோட கம்ப்யூட்டர் வந்து அப்கிரேட் ஆகிடுச்சு. எந்த ஒரு யூஸர் அக்கௌண்ட்டோ அதை லாகின் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேட்டாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகலை. டெஸ்க்டாப்பில் இருந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்குது. அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிருக்காது. இப்போ ஜஸ்ட்டு நான் அப்கிரேட் பண்ணியிருக்குது நான் செக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விண்டோஸ் 10 இங்கே ஒரு லோகோ காட்டுது. அதாவது விண்டோஸ் 10 வந்து அப்கிரேட் ஆகிடுச்சு. 64 பிட்டில் இருக்குது. இப்போ வந்து நம்ம சாஃப்ட்வேர் வந்து பார்த்துப்போம். சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சாஃப்ட்வேரும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆனது அப்படியே தான் இருக்குது. எந்த ஒரு சாஃப்ட்வேரும் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகலை. டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஃபோல்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.